உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்ல வேலை நம்ம கையில சிக்குச்சு. ஐயோ, விஜய் வந்துட்டான். அவன் வரதுக்குள்ள டெலீட் பண்ணணும். ஷோ, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி ஆன் பண்றது? வெண்பா ஸ்வேதா வீட்ல இருந்து வந்திருப்பாளா? இவன் வேற வர போறான். டாடா, மல்லிமா வரலையா? அது உன்னை சாப்பிட வச்சுட்டு டாடா போய் மல்லியம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி டாடா. வா வெண்பா. வெண்பா, நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அப்பா உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போ. வெண்பா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் டாடா. உனக்கு சாம்பார் பிடிக்கும்ல? பிடிக்கும். டாடா, மல்லிமா எங்க இருக்காங்க டாடா? அன்னபூர்ணி பாட்டி வீட்ல இருக்காங்களா? ஆமா, பாட்டி வீட்ல தான் இருக்காங்க. ஓ, எதுக்கு விஜய் குழந்தை கிட்ட போய் சொல்ற? அவ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அங்க இருந்து அப்படி ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், வாய மூடு. என் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அவ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அதனால போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் எல்லாம் வெண்பாக்கு தெரிய வேண்டாமா விஜய்? பாவம் இல்ல அவளும். அந்த கொலைகாரியை தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொலைகாரின்னு சொன்னா உனக்கு கோபம் வருது பாரு. மல்லிமா போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களா டாடா? இல்லம்மா, ஒரு என்கொயரிக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். மல்லிமா எப்போ வருவாங்க டாடா? ஆகும் ஒரு 7-8 வருஷம் ஆகும். அதுவும் ஜெயில ஒழுங்கா இருந்தா. இல்லனா ஒரு 10-12 வருஷம் கூட ஆகலாம். நீ இனிமே மல்லிமான்ல உருகிட்டு இருக்காத. ஏய் ராஜேஸ்வரி, இதுக்கு மேல பேசுன உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். இல்லடா சொல்லும், டாடாவை சும்மா இரிட்டேட் பண்ணணும்னு அப்படி சொல்றாங்க. மல்லிமாவை விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. மல்லிமா வந்துருவாங்க, நீ சாப்பிடு. டாடா, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இன்ஸ்பெக்டர் கிட்ட மல்லிமா நல்லவங்கன்னு, அவங்க கொலைலாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நான் சொன்ன போலீஸ் நம்புவாங்க டாடா. வெண்பா, சொன்னா கேளு. மல்லிமா எதுவும் பண்ணல. அதனால மல்லிமாக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. டாடா போய் மல்லிமா கூட்டு வரேன். நீ சமத்தா இருக்கணும்னு. சரி டாடா, நான் இருக்கேன். நீங்க மல்லிமாவை கூட்டிட்டு வாங்க. ஓஹோ, நீ போய் கூப்பிட்டா உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அவளை அனுப்பிடுவாங்களோ? அப்ப கம்ப்ளைண்ட் பண்ற நாங்க எல்லாம் முட்டாளா என்ன? நானு, ரஞ்சிதா, நிஷான்னு 3 பேரு கொடுத்திருக்கோம். அப்படியெல்லாம் அவளை ஈஸியா அவளை கூட்டிட்டு வந்துட முடியாது. எத்தனை பேர் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கட்டும். உண்மை மல்லி பக்கம் தான் இருக்கும். கண்டிப்பா நான் மல்லிய வீட்டுக்கு கூட்டு வருவேன். வெண்பா, நீ தைரியமா இரு. சரியா? வெண்பா, இங்க வா. இந்தா, டாடா வர்ற வரைக்கும் கேம் விளையாடிக்கிட்டு. டாடா சீக்கிரம் வந்துருவேன். சரிங்க டாடா.
விஜய், உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. வனிதா, சொல்லுங்க மேடம். இவங்கள 5 நாள் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறதுக்கு ஜட்ஜையா பெர்மிஷன் கொடுத்துட்டாருல, லாக்அப்ல போடுங்க. ஓகே மேடம், வாமா. அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடு. ஓகே மேடம். போமா. இந்தா, இத சாப்பிடு. இல்ல மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னது சாப்பாடு வேணாமா? இங்க பாரு, இது உன் வீடு கிடையாது. சாப்பாடு வேணான்னு அடம்பிடிக்க கூடாது. இது ஸ்டேஷனு. சாப்பிட சொன்னா சாப்பிடணும், புரியுதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல கூட உரிமை இல்லையா? நான் சாப்பிட்டே ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. இன்ஸ்பெக்டர் மேடம், இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறா, ரொம்ப ராங்கி பண்றா. வந்து என்னன்னு கேளுங்க. என்னமா அவளுக்கு? என்ன சாப்பிட மாட்டாளாமா? ஆ, சொல்ற விதத்துல சொன்னா சாப்பிடுவா. ஏய், என்ன சொன்ன கேட்க மாட்டியா? எனக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. 1000 பிரச்சனை இருக்கு. உன்னெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு. மேடம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல. ஏய், சாப்பிடாம இருந்து லாக்அப்ல செத்துக்கிட்டு தொலைச்சா யாரு பதில் சொல்றது? முதல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு. இல்ல மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய், இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். வனிதா, அந்த லத்தியை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் மேடம். இந்தாங்க மேடம். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை மேடம், என்ன மேன், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ. மேடம் என்ன பண்றீங்க? வெளியில போன்னு சொல்றல. மேடம், நீங்க எதுக்கு மேடம் அவளை அடிக்க போறீங்க? சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சா கொஞ்சமா செய்வாங்க. லாக்அப்ல செத்து போனா யார் பதில் சொல்றது? மேடம், ஒரு ராத்திரி சாப்பிடலன்னா செத்தா போயிடுவாங்க. ஈஸியா அடிக்க போறீங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு மேடம். ஸ்டேஷன் வந்துட்டாலே குற்றவாளியா? இங்க பாருப்பா, நீ எனக்கு பாடம் எடுக்காத. ஒருத்தர் சாப்பிடாம இருந்தா என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தான் தெரியும். ஸ்டேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. யாரா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணும். இல்லன்னா நாங்க கடுமையா நடந்துப்போம். இப்ப என்ன மேடம், அவங்க சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் அவங்கள சாப்பிட வைக்கிறேன். ப்ளீஸ். 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள அவ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், புரியுதா? மல்லி, இந்த மாதிரி பிரச்சனை வர்றது நமக்கு புதுசா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல 2 பிரின்சிபல் தான். நாம சரியா இருக்கணும். அதே மீறி நமக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அத கட்ஸோட ஃபேஸ் பண்ணணும். இப்போ நம்மள மீறி ஒரு கெட்டது நடந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால முதல்ல சாப்பிடு மல்லி. ஆஹா, இல்லங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. மல்லி, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு வெளியில வந்திருக்கோம். எதிர்த்து போராட மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பு வேணும் மல்லி. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை நான் வெளியில கொண்டு வருவேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாம கொஞ்சம் சாப்பிடு மல்லி. எதை நினைச்சோம் யார் மேலயும் எனக்கு வருத்தம் இல்லைங்க. அவங்க என் மேல பழி போடுறதும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடுறதும் புதுசா என்ன? அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா உன்னை கேட்டீங்கல்ல, உன் கைப்பட்டுதான் ரேணுகா கீழே விழுந்தாலான்னு அதை நினைச்சுதான் என் உயிரே போன மாதிரி இருக்கு. ஓ மல்லி, இத மனசுல வச்சுக்கிட்டு தான்
நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? நான் என்ன அர்த்தத்துல கேட்ட, நீ என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? தெரியாம தள்ளி விட்டியான்னு கேட்டாலும் அதுக்கு வேற என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? நான் ரேணுகா அக்காவை தள்ளுவேனா? ஐயோ மல்லி, நான் ஒரு அர்த்தத்துல கேட்டனா நீ ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்ட. ஒருவேளை தெரியாம உன் கைப்பட்டு அவ கீழே விழுந்துட்டாலும் தான் கேட்டேன். அப்படியே ஒண்ணு நடந்திருந்தா கூட சட்டப்படி உன்னை எப்படி பாதுகாக்கலான்னு யோசிக்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ பண்ணிருப்பேங்கிற அர்த்தத்துல கேட்கல. அப்படி கூட நீங்க என்ன கேட்டிருக்க கூடாதுங்க. ஏன்னா நான் ரேணுகா அக்கா விஷயத்துல அவ்வளவு கவனமா தான் நடந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா மல்லி? சத்தியமா நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல. ஆனாலும் நான் அப்படி கேட்டது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நமக்கு முன்னாடி நிறைய சவால் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. நீ என் கூட இருக்கிற தைரியத்துலதான் நான் அதை எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறேன். நீ என்னை விட்டு விலகி நின்னா நான் ரொம்ப பலகீனமாயிடுவேன். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. நீயும் நானும் ஒண்ணு மல்லி, 2 பேர் இல்ல. நம்ம 2 பேரா நினைச்சு நமக்குள்ள யாரு பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சாலும் அவங்கதான் தோத்து போகணுமே தவிர நாம அவங்க தந்திரத்துக்கு பலியாயிடக்கூடாது. ப்ளீஸ் மல்லி, நீ எப்பவும் என் கூட இருக்கணும். மல்லி, நம்ம வீட்டுக்கு போய் இதை பத்தி நிறைய பேசலாம். தயவு செஞ்சு நீ இப்ப சாப்பிடு. நீ சாப்பிடுவியா? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ. மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான நீரல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. நாளைக்கு ரேணுகா கண் முழிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்காது. நாளைக்கு உன்னை வெளியில எடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சாரல் நீ, சரிங்க. வீசும் குளிர் காதல் நீ. சரி மல்லி, நான் கிளம்புறேன். பாத்துக்க. ஏய், என்ன சாப்பிட்டியா? நாங்க சாப்பிட சொன்னா உனக்கு நோவுது. வா. ராஜிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்க போன? ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாளா கால் பண்ணிட்டே இருந்திருந்தா, போகவே முடியல. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. நான் மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு வெயி, 2 பேரும் இந்நேரம் ஜெயில உட்காந்து களி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். என்ன ராஜிமா சொல்றீங்க? ஒரு விஷயம் செஞ்சா அதுல கவனமா இருக்க வேண்டாமா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட வேண்டாமா? நான் மட்டும் கொஞ்சம் சுதாரிக்கல, இந்நேரம் எல்லாம் போயிருக்கும். மானம், மரியாதை, இந்த சொத்து எல்லாமே போயிருக்கும். என்னன்னு தெளிவா சொல்லுங்க. காலையில இருந்து அந்த வெண்பா ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தா. நீ அதை கவனிச்சியா? ஆமா, ஷூட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அதுக்கு என்ன? அந்த கேமராவை அவ ஆஃப் பண்ணவே இல்ல. அந்த கேமரா அப்படியே ரன்னிங்ல இருந்துச்சு. ரேணுகாவும் மல்லியும் தாலிக்காக சண்டை போட்டது, ரேணுகா கீழே விழுந்தது, நீயும் நானும் வந்து அவளை தூக்கிட்டு போனது, இது எல்லாமே அதுல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ மல்லிய மாட்ட வைக்கிறதுக்கு நல்ல எவிடன்ஸ் தானே கிடைச்சிருக்கு. அதுக்கே ராஜிமா டென்ஷன் ஆகுறீங்க? ஷோ முட்டாள், அவதான் தள்ளியே விடலையே. ஓ, நாம தானே அவ தள்ளி விட்டான்னு கதை கட்டி விட்டுருக்கோம். அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நாம இங்க இல்லவே இல்ல. உன் புத்திக்கு அது உரைக்கவே இல்லையா? அதெல்லாம் அந்த வீடியோல கிளியரா இருக்கு. ஷோ, சாரி ராஜிமா, நான் ஏதோ ஞாபகத்துல கேட்டுட்டேன்.
அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை சுதாரிச்சு அது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். நல்ல வேலை 2 பேரையும் காப்பாத்திட்டீங்க. அந்த மல்லி விஷயத்துல நம்ம பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சுச்சு மாமா நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவாரு. ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ராஜிமா, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கேலரியில இருந்ததை மட்டும் டெலிட் பண்ணிட்டீங்களா? டெலிட்டட் கேலரியில இருந்தும் டெலிட் பண்ணிட்டீங்கல்ல? என்ன டெலீட்டட் கேலரியா? ஷோ, அதுதான் ராஜிமா ரீசன்ட்லி டெலிட்டட். நம்ம என்ன வீடியோ டெலிட் பண்ணாலும் அது அங்க போய் பத்திரமா இருக்கும். இல்ல நமக்கு வேணும்னா அதை மறுபடியும் அங்க இருந்து எடுத்துக்கலாம். என்ன நீ புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாமா போன்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. ஆமா ராஜிமா. ஷோ, எனக்கு அதெல்லாம் எங்க இருக்கனே தெரியாது. நான் அதெல்லாம் டெலீட்டே பண்ணலையே. வழக்கமா பண்ற மாதிரி கேலரியில போய் டெலீட் பண்ணிட்டேன். போச்சு. இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீடியோ அங்க இருந்து கூட ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஐயோ, இல்ல இல்ல, அப்படிலாம் நம்ம விட்டு வைக்க கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். இப்ப வெண்பா எங்க இருக்கா? ஹால்லதான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. சரி, சத்தம் இல்லாம அதையும் போய் அழிச்சிருவோம். வா. சரி ராஜிமா. வெண்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் ஆண்டி. கேம் விளையாடுனதெல்லாம் போதும். போனை கொடுத்துட்டு போய் படு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, கொடு. அதுக்கு எதுக்கு போன் கொடுக்கணும்? அதுக்குன்னு போனை வச்சுட்டேவா போய் தூங்க போற? நீ தூங்காம விளையாடிட்டே இருப்ப. டாடா வரணுமே ஆண்டி. டாடா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். அது வரைக்கும் கேம் விளையாட சொல்லி டாடாவே சொல்லித்தான் போனாங்க. வெண்பா செல்லம், டாடா வரதுக்கு லேட் ஆகும். நீங்க போனை கொடுத்துட்டு போய் தூங்குங்க. நீங்க எதுக்கு போனை கேக்குறீங்க? இல்ல செல்லம், போனை சார்ஜர்ல போடணும்ல, அதுக்குதான். என் ரூம்ல சார்ஜர் இருக்கு, நான் அங்கவே போட்டுக்கிறேன். வெண்பா, நீ காலையில வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தல்ல, அது எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் குடுக்கறியா? நான் பாத்துட்டு கொடுத்துறேன். நீ ரைம்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா சொன்ன தெரியுமா? அந்த வீடியோ தான் காணோம். நானே அதை காணோம் தான் சோகமா இருக்கேன். டாடா வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஏன் காணாம போச்சுன்னு கேட்கணும். டாடா எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க? அவகிட்ட இருந்து வாங்கடி. வெண்பா குட்டி, ஒரே ஒரு நிமிஷம் போனை மட்டும் கொடுங்களேன். ஒரு நம்பர் மட்டும் எடுக்கணும். நான் அந்த நம்பர் எடுத்துட்டு உங்ககிட்ட போனை கொடுத்துறேன். நோ, இந்த கேம் எத்தனை லெவல் முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? விட்டா ஸ்கோர் பின்னாடி போயிடும். நான் தரமாட்டேன். வெண்பா குட்டி, நீங்க காணோம்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அதை எங்க டாடா கண்டுபிடிச்சு தருவாங்க. இப்ப நீ போனை தரப்போறியா இல்லையா? மாட்டேன், தரமாட்டேன். ஏய் குடு, ஏய் குடு. ஏய் ஏய் நில்லு. வெண்பா, சொன்னா கேளு. வெண்பா குடு. வெண்பா, வெண்பா கதவு திற. வெண்பா, வெண்பா, வெண்பா இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? வெண்பா கொஞ்சம் கதவு திற. அவ லாக் பண்ணிக்கிட்டா. நான் திறக்க மாட்டேன், போங்க. வெண்பா செல்லம், அன்னைக்கு உனக்கு கொடுத்தேன்ல ஃபாரின் சாக்லேட், அத நான் நிறைய வச்சிருக்கேன். நீ கதவை திறந்தனா நான் உனக்கு கொடுப்பேன். கதவை திறேன். எனக்கு சாக்லேட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னடி இவ? வெண்பா, வெண்பா, நம்ம 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சித்தி உனக்கு பீட்சா எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு பீஸ் எல்லாம் வேணாம். சரி செல்லக்குட்டி, வேற என்ன வேணுமோ சொல்லுங்க, சித்தி உங்களுக்காக வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு தூங்க விடுங்க. என்ன பண்ணலாம்? வெண்பா, அந்த போனை மட்டும் கொடுத்துட்டு படுறி ப்ளீஸ். உன்னை நான் கனடாக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். ஏன் போனை கேக்குறீங்க? நான் தரமாட்டேன், நான் தூங்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? இன்னொரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணீங்க டாடா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ வெண்பா, சரி நீ போய் படுப்போ. இப்ப என்ன பண்றது? இவ வேற இப்படி முரடு பிடிக்கிறா. நீ வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க. கை கால்லாம் படபடன்னு வருது எனக்கு. ராஜிமா, வெண்பா கிட்ட இதே கேக்குறோன்னு தெரிஞ்சா அவ ஸ்மெல் பண்ணிடுவா. அப்போல இருந்து பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் நைஸா பேசிதான் காரியம் சாதிக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
அவளா கதவை திறந்துட்டு வருவா, அப்ப நம்ம போனை வாங்கிக்குவோம். ਕਹਿੰਦੇ ਇਹ ਉਹ ਮਾਰ ਕੇ ਲੈ ਗਿਆ ਚਲੇ ਕਿਉਂ ਛੱਡ ਗਏ ਪਤਾ ਨਹੀਂ ਸੀ ਆ ਉਹਨਾਂ ਨੂੰ जी अस्सलाम वालेकुम गाइस भाई तेरे आए ना 82 नंबर तेरे पापा ने मैंने क्या था मैंने समझ ला कि शबाज भाजी 82 नंबर पक्के ने 82 भी एमसी को छड़ के आ गए 82 नंबर पर गया ना यार काके तंग ना कर यार व्लॉग बना दे शबाज ने तो बनाने नहीं ने ਯਾਰ ਇਹਨਾਂ ਨੂੰ ਚਾਹੀਦਾ ਸੀ ਨਾਲ ਇਹ ਵੀ ਕਰਦੇ ਕਿ ਜਿਹੜਾ ਐਮਸੀਕਿਊ ਇੱਕ ਸਹੀ ਕਰ ਦਿੰਦੇ 25% ਜਿਹੜੇ ਮਾਰਕਸ ਕੱਟ ਦਿੰਦੇ ਪਰ ਨੈਗੇਟਿਵ ਮਾਰਕਿੰਗ ਦਾ ਪੋਜ਼ਿਟਿਵ ਮਾਰਕਿੰਗ ਵੀ ਉਹਦੇ ਨਾਲ ਹਨਾ ਨਾ ਇਹ ਵੀ ਰੱਖਣੀ ਚਾਹੀਦੀ मेरे सारी गल मैं तुम सही दसा मैं 90-95 ला के आई तो सारे मैं अल्लाह की कसम तुक्के ला के आया खुदा की कसम मैंने कोई 4-5-6 बस आते थे यार मैं थले एंडल है ते मैं उर्दू वाले सॉल्व करने बैठ गया तो उर्दू वाले सॉल्व करने मैं अगले वो सारे वाले मैं किते ही नहीं अगले अब पहले पेज मैं किते ही नहीं ने ये पहले फ्रंट पेज तो मैं किते ही नहीं कुछ भी और 10 तो उधर स्टेज गया वो पहले लैंग्वेज 10 में नहीं किते पहले वो इंग्लिश वाला मैं किते ही नहीं ने थले मैं गया चलाना सीधा 14 ते आया 14 ते डायरेक्ट ओ की कहदा इंग्लिश वाला ओ लिंक वाला सवाल करने वास्ते मैं आया था वो भी मेरी गलती नहीं हाँ तेनों नहीं पता सी तू नहीं वेखे तू गन्ना था ना तेनों नहीं पता सी ताकि ना करे यही कर रहा है सुता पे ताला बैल चुक के लाया क्या कर हैं यही नंबर खेलने चले हैं थले लैपटॉप से हैं गेम करने चले हैं केड़ी गेम नई गेम कहते हो सुपर मार्केट सिमुलेटर चल मैं चलना क्यों नहीं जाना काकी ने मार पैनी इन्हें और नहीं किया नहीं किया ना और नहीं किया मैंने एक कोठी भेज दी चले जा छेती ना बैठ के लाया बस जाके मोर कर ले एक किताब दा होना कितना एक किताब का नहीं मिलता क्यों नहीं तेनू आंदा वे तू शबाज को कर ला शबाज में सारा ही आंदा है मैंने सारे आंदा मतलब इतनी 82 नंबर आया ना 82 किथों आए मेरे तो समझ नहीं आ रही थी तू इंशाल्लाह क्या कर अल्लाह करे आए ले पागल है कि नहीं तू तैयारी की थी पक्का मैं तेरे सामने तेरे जेरे तू एफसी पढ़े वही मैं पढ़े मैं तो पढ़े नहीं सी मैं चुप कर तबीयत खराब हो गई मेरी ਤੇ ਉਹਦੇ ਵਿੱਚ ਲੱਗੇ ਕਿ ਨਹੀਂ 6 ਐਫਜੀ ਸਾਰੇ ਵਿੱਚ ਲੱਗੇ ਨੇ 5 6 ਨਾਲ ਤੂੰ ਪਹਿਲੇ 2 ਟੈਸਟ ਦਿੱਤੇ ਨੇ ਉਹ ਪਹਿਲੇ 2 ਟੈਸਟ ਉਹਦੇ ਕੋਈ ਨਹੀਂ ਉਹ ਕੋਣੀ ਆ ਉਹਦੇ ਵਿੱਚ ਕੋਈ ਐਫਜੀ ਕੋ ਜਾਣੇ ਹੋਰ ਕੀ ਮੈਂ ਤੁਹਾਨੂੰ ਦੱਸਾਂ ਜਿਹੜਾ ਜੇ ਮੈਂ ਪੇਪਰ ਦੱਸਾਂ ਜਿਹੜਾ ਫੈਡਰਲ ਬੋਰਡ ਦਾ ਪੇਪਰ ਬੜਾ ਆਸਾਨ ਸੀ ਪੇਪਰ मैंने तो नहीं आंसर को 68 नंबर आए बाकी तुम देखता मैंने व्लॉग बनता पे तो ना एटलीस्ट 90 मंगे और 80 बन गए 80 90 मंगे तो ना कल इंग्लिश की टाइपिंग स्पीड मंगी फेडरल बोर्ड वाला तो इस्लामाबाद फिर जाना है इस्लामाबाद की थे लगनी थी फेडरल बोर्ड तेरे को इंटेलिजेंट लोग नहीं है तेरा इंटेलिजेंट किथों आ गए जी भाईया तू इंटेलिजेंट है आज तू मेरी गल सुन ला किन्ने व्लॉग बनाने ने 3 मिनट वाले 10 व्लॉग बना के 3 मिनट वाले ग्रुप च सेंड कर देने ने ठीक है हेलो किदों होने ते एक 5 मिनट वाले 5 बनाने नवा ग्रुप बनावा होंदे सेंड करना 3 मिनट वाले ग्रुप च नहीं सेंड करना लभ देनी ने बात मैं तो 5 मिनट वाले ला सेंड करा को 3 मिनट वाले सेंड ओ मैं नवा ग्रुप बनावा होंदे तू 5 मिनट वाले 5 50 तो 40 तो 50 एमबी दे होंदे ने ओ ओनू नहीं लभ देना मैं मिक्स हो तू छड़ तेन जो कि ना कितनी देर बनाना स्टार्ट करना ए 5 बजे 6 ओ बल्कि 5 बजे जान होंदी पे 6 5 50 दे जान होंदी पे केड़ी 5 50 जाना होंदियां ने मेनू 5 50 जाना साबित करा दे मैं तेरा शागिर्द बन जांदा अच्छा जी और नहीं 6 50 दे तू होने बनाने शुरू कर 6 बजे बल्कि नहीं 6 जाने जाना 3 मिनट दा व्लॉग है तू बाहर जाके 10 व्लॉग है टॉपिक काट के ला इथों बाहर भावें बाहर खलो काट ले मैं अंदर पे बनाना तू बाहर आ खलो काट लिया या 3 मिनट आधे घंटे व्लॉग बन जाने बाहर गली बाहर जाके बना ले तो मैं बनाना पे ना अच्छा जी थोड़ा 4:30 शुरू करा तेरा कॉल बाकी जगह एक कॉल करा तो तू हमरा कॉल ला ही नहीं कीता इते हेलो
कितने तक चेक कर लवाना कितने रुक कितने हेलो? कर कल मैं वहां से फेरना पैसा है हेलो ये नहीं हेलो फायदा कितने करना है जो काके आप संडे हफ्ते स्कूल नहीं है नहीं किया छुट्टी मारी छुट्टी को हेलो नहीं किया मैं हेलो क्या छोड़ करते मेरे मम्मा लड़ना लगता है ठीक है मम्मा मैं की कह रहा हूं मैं जो मूवी की था हेलो हाँ तलवंडी होना आए हैं ਉਹ ਬੜਾ ਔਖਾ ਪੇਪਰ ਸੀ ਉਹ ਉਹਨਾਂ ਸਾਰੇ ਜ਼ਿਆਦਾਤਰ ਤੇ ਉਹਨਾਂ ਨੇ ਪੁੱਛੇ ਵਿੱਚ ਆਇਆ ਹੋਇਆ ਸੀ ਕਿ ਕਰਾਚੀ ਦਾ ਸਿੰਧ ਦੇ ਨਾਲ ਕੀ ਮਤਲਬ ਕਿਵੇਂ ਲਿੰਕ ਹੈ, ਕਿਹੜਾ ਰੋਡ ਕਿਹਦੇ ਨਾਲ ਕਨੈਕਟ ਹੈ, ਕਿਹੜਾ ਗਲੇਸ਼ੀਅਰ ਕਿਹਦੇ ਨਾਲ ਕਨੈਕਟ ਹੈ, ਕਿਹੜੀ ਨਦੀ ਕਿਹਦੇ ਨਾਲ ਕਨੈਕਟ ਹੈ। ਜਿਹੜੇ ਅਸੀਂ AI ਤੋਂ ਵੇਖੇ ਸੀ ਉਹਦੇ ਵਿੱਚ ਕੋਈ 10-15 ਲੱਗੇ ਹੋਏ ਸੀ। ਉਹ ਵੇਖ ਕੇ ਆਇਆ ਹਾਂ ਨਹੀਂ ਹੋਣੇ ਆਵਾਂ ਮਸਾਲੇ ਵੇਚਣ ਜਾਣੇ ਨੇ मैं नहीं गाइस मैं हम तलवंडी आया तब भी आपने फ़ोन करना पे मेरा फ़ोन शो था मोबाइल से व्लॉग शूट करने पे डेट टाइम 14 दिसंबर इतवार 4 बजे नाले ने ओके 4 बजे 1 मिनट रह गए अपना एक व्लॉग शूट हो चुके उन्होंने आप ग्रुप च सेंड कर दिए। इस तो पहले की नाम है लाले दा जुहेब मेरा गल पै यार तू ये व्लॉग क्यों नहीं भेजे। इस को मैं फौरन एक मोबाइल एक यही मोबाइल व्लॉग लाना शुरू करता है। मैं कहना कल लितर भरे पे होगा बिटवा और लैपटॉप में लाया है व्लॉग नहीं बनाना है लैपटॉप चुक लिया है तो तू बनाना नहीं तू बाहर बना रहा 3-3 मिनट बनने ने अब आ रहा है मैं नहीं खाना सेब खा ले नहीं मैं नहीं खाना खा नहीं ऐसे जितो सेब नु दाग है उसे स्टिकर ला के लाए हैं मैं तो सीख गाइस पाकिस्तानी करप्शन ए बिस्मिल्लाह दस गया ये ਇਹ ਸੋਚ 90% ਹੈ ਗਰੰਟੀ ਸ਼ੁਦਾ ਗੱਲ ਹੁੰਦੀ ਜਿੱਥੇ ਦਾਗ ਹੈ ਉੱਥੇ ਸਟicker ਤੁਹਾਨੂੰ VIP ਸੇਵ ਦਾ ਲੱਗਿਆ ਜਿਸੇ ਦਾ ਆ ਫਰ तू भी चलाना मैं नहीं चलाना ਤੂੰ ਨਹੀਂ ਚਲਾਣਾ ਮੈਂ ਨਾਲ ਮਾਂ ਨੂੰ ਚਾਰਜਰ ਲਾ ਲੈਣਾ ਨਾਲ ਮਾਂ ਨੂੰ ਜਲਾ ਲੈਣਾ ਤਾਂ ਖਰਾਬ ਹੀ ਹੁੰਦੀ ਬੈਟਰੀ ਹੋਣੀ ਹੋਰ ਕੀ ਹੋਣਾ ਹੈ। ਉਹ ਨਹੀਂ ਦੁਕਾਨ ਦਾ ਰਾਹ ਆਖਿਆ ਕੀ ਆਖਿਆ? ਭਾਰਾ ਕੋਈ ਕੰਮ ਚਲਾਣਾ ਮੈਂ ਭਾਰਾ ਸੌਫਟਵੇਅਰ ਚਲਾਣੇ ਹੋ ਫਿਰ ਨਾਲ ਚਾਰਜਰ ਲਾ ਕੇ ਚਲਾ ਰਿਹਾ ਨਹੀਂ ਤਾਂ ਨਹੀਂ ਚੱਲਣਾ तो फिर फुल पावर चाहिए ਹੁੰਦੀ ਲੋਲ ਪਾਵਰ ਨੇ ਚਾਹੀਦੀ ਹੁੰਦੀ ਇਹ ਕਰਨਾ ਇਸਰਾਣਾ एक ला हूं मजे से मेरा कमर भी कर देंगे ਲੈ ਆਪ ਦਾ ਸੇਬ ਚੁੱਕ ਕੇ ਸ਼ਾਬਾਸ਼ ਆਪਦੀ ਟੂਣੀ ਥੱਲੇ ਰੱਖ नाले खा ले ਮੈਂ ਨਹੀਂ ਖਾਣਾ मम्मा ने बोल और तो जरे इसे छबा नहीं हुई है तो भाई ਯਾਰ ਮੇਰੇ ਕੋਲ ਐਵੇਂ ਨਹੀਂ ਖਾਦਾ ਜਾਂਦਾ ਕਿਵੇਂ ਖਾ ਲੈਂਦੇ ਕੱਟ ਕੇ ਲਿਆ ਮੇਰੇ ਵਾਸਤੇ काट के ले जा टाइगर छुरी दे पे लेके छुरी तो प्लेट है मेरे आके ਮੈਂ ਜਾਣਾ ਨਹੀਂ ਹੱਲਾ ਦੁਕਾਨ ਨਾਲ मेरे दो बैग है मैं हॉस्पिटल ऑन करी ਆਪੇ ਕਰ कर दे ਨਹੀਂ तेरे बूटे कहीं चल रही बूटे कहीं चल रही शुरू में हमें माफिया हमें शेलिया हमें काफिया तेरा पर हमें ठालिया हमें सालिया अस्सलाम वालेकुम दोस्तों वेलकम बैक टू ਜੀ ਵੈਲਕਮ ਬੈਕ ਐਂਡ ਮੈਂ ਵੀ ਤੁਹਾਨੂੰ ਉਵੇਂ ਕੀੜਾ ਬੋਲੀ ਜਾਣਾ ਵੇਲਾ ਬੈ ਕੇ तो गाइस यहाँ पर ना हमने जो सिखा रहे थे हम अपने काम को कर रहे थे आजकल लोग की कहते रहे पागल नहीं मिलते हमें तो सारे को एक पागल ਮਾਜੀ ਬਿਸਤ ਕਰਾਈ ਜਾਣਾ आंसू जो तूने तोड़े न थे नामे खुदाई के डोरे न थे रहमतुन कॉपियुन मैं स्क्रिप्ट पे बनवाना पे एक मुझे पता है कि बोल रहा हूँ मैं मैं लैपटॉप खोले है ठीक है एक आइडिया लेना कि इस टॉपिक पे वीडियो बनाओ एक जान मैं बोली है ना बोली है कि बोली है एक कोई कहीं हमारा चैनल को सब्सक्राइब करो चैनल को
सब्सक्राइब करो कहीं हमारा तो पाया काम खराब होना आंसू तुरे यार में खपते हैं ये राहते के ज़माने को ਉਹ ਚੁੱਪ ਕਰ ਰਿਹਾ ਕੀ ਰੋਲਾ ਤੈਨੂੰ ਭਾਈ ਕਾਕੇ ਨੂੰ ਚੁੱਪ ਕਰਾ ਉਹ ਵੜ ਗਿਆ ਏ ਚੁੱਪ ਕਰ ਭਾਈ तू ही करना पैसा मैं तो थोड़ा ना वार्म अप करना थोड़ा ताकि ओ सारे मुस्तफा तुम ही तो मेरे मालिक मेरे मौलिक जीने का जो कमाल है अब फोन अपने उठाना है तो मोबाइल में ना हमारे पागल ओए थामने गाइस वीडियो को लाइक नहीं किया तो अगर अभी तक आप लोगों ने वीडियो को लाइक कर लो, चैनल को सब्सक्राइब नहीं किया तो चैनल को सब्सक्राइब करके बेल के आइकन के बटन को प्रेस कर लो ताकि आप लोगों को हमारे चैनल के ऊपर इसी तरह के मज़ेदार किस्म के वीलॉग वीडियो देखने को मिल सकें। 6 मिनट का अपना पहला टोटा शूट है, 6 मिनट दूसरा हो गया 12 3 मिनट रह गया 9 मिनट का करके पूरा करके 15 मिनट का व्लॉग इन शॉर्ट अली का मोबाइल चलावा माजी तो व्लॉग ही नहीं बनाने कितने बनाना पे किदों बाहर जाके बनाए थे एक साथ ने दो इकट्ठे बैग बनाने जराबा बहुत लग पी सारी तेरी भाई दफा कर तेन पैर धो के आई है जुत्ती की कितने भाई बल्कि तेरी भाज ना पैर धो के आने मैं खाली हम थले नहीं मेरे को जाया एडी मेरे पैरों में बहुत आन लग पी सुबह जराबा पाई सुबह नहीं कल दियाँ पाई अब व्लॉग बना लिए फिर जाने तेरी कादी क्लास लगी तेरी मम्मा की कहते थे 10 मिनट ठीक है व्लॉग बंद है 1 मिनट रहा वो व्लॉग की होता व्लॉग किसी ने भी नहीं अपना है चलो ओके क्लास ले गए हैं हां उनकी है दौड़ गए हैं ते की गईदा अभी हम क्यों छड़ गए हैं तो बंदा तैयारी बंदा सही तरीके ना कर लेंदा क्यों नहीं दे दे सही कहंदे ने ਤੇ ਬਾਹਰ ਪੈਨਸਲ ਲਾਇਆ ਕਿ ਉਹ ਦੇਰ ਲੱਗੀ ਸੀ ਮਾਰਕਰ ਲੈਣੀ ਸੀ ਮਾਰਕਰ ਮੈਨੂੰ ਪਤਾ ਨਹੀਂ ਯਾਰ ए मार्कर लगा करके आए हैं मार्कर चाहिए थी मैं मार्कर में किधर लगा गया पैसा लगा के आया नहीं दे मेरे सिलेजियन भी आया ना करिए ये मेरा 1 मिनट का रहता है मैं क्या ना बोलना है नहीं तू ना करी ना तो मेरी यार आदत नहीं की मैं अच्छी तरह चीज नहीं नहीं तू नहीं 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 तू शुरू करी मारी तेन रथे पावा तू शुरू नहीं करना तू भी तेरा काम नहीं कर तू लैपटॉप ऑन की करना लैपटॉप क्यों ले आया लैपटॉप ऑन में थोड़ा बहुत चलाना चैट जीबीटी 1 2 3 4 5 6 7 8 9 10 10 लेना तू देख के देखिए
मुस्तफा मुस्तफा तुम ही तो हो मेरे What would you like to do? I want to start the channel and I want to create vlog content सोफा आ गया दो बड़ा बोली and all says Kim Cam सही है भाई, हमें ना किसी बंदे की जिंदगी से इंटरफेयर करो, ना कुछ ना हमें मसला बने ना मसाल। down. I want to pursue as अपन में की जरूरत है किसी जिंदगी से इंटरफेयर होने की, किसी जिंदगी से videos very our topics catches as you see targeted audience and less or that are 15 da nara 25 second and whose speed with my taking face सो गाइस, उम्मीद करता हूँ हमारा आज का व्लॉग वीडियो आपको अच्छा लगा तो वीडियो को लाइक कर दो, चैनल को सब्सक्राइब कर दो और बेल के आइकन के बटन को प्रेस करो ताकि आप लोगों को हमारे चैनल पर इस तरह के मजेदार किस्म के न्यू व्लॉग वीडियो देखने को मिल सके। तब तक के लिए अल्लाह हाफिज़।